வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று முன்தினம் காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருந்தது. இது தொடர்ந்து அதே பகுதியில் இன்று காலை 8:30 மணி அளவில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது நீடித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையை நோக்கி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இந்திய பெருங்கடல் வழியாக மேலும் வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேலும் வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுமா என்பது குறித்து அடுத்து வர அறிவிக்கையின்படி நமக்கு தெரிய வரும். அதுவரை தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய அளவிற்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் தற்போது தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல அதிகப்படியான வெயில் இருப்பதன் காரணமும் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. நந்தா, நன்றி லிபிகா, விவரங்களுக்கு.